இத பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு இப்போ நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறமா பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ செகண்ட் ஒப்பீனியன். இன்னொரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ தான் கோவிடுக்கு அப்புறம் எந்த ஒரு நாளும் எந்த டாக்டர்னாலும் நீங்க டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். எல்லா கன்சல்டேஷனையும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்குள்ள முடிச்சுக்கோங்க. டேக் ஆஸ் மெனி ஒப்பீனியன்ஸ் ஆஸ் யூ வாண்ட். ஒரு 4 நாள் 5 நாளைக்குள்ள முடிங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு நானே ரெக்கமெண்ட் பண்றது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு 1 வாரம் கழிச்சு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, "எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாரி பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல" அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒண்ணு என்ன தெரியும்? உங்களுக்கு உடனே என்ன தோணும்? என்னன்னா, அவங்களுக்கு ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம கீமோ சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இது ஆரம்பிச்சது ரைட்டா? தப்பா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கு தெரியும். பட் நீங்க அந்த கன்சல்டேஷன முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் இதே தான் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வராது. தட் இஸ் வை வி சஜெஸ்ட் வாட்டெவர் டவுட்ஸ் யூ ஹேவ், வாட்டெவர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தட் யூ வாண்ட் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுருங்க. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சுருங்க. ஆரம்பிச்ச பிறகு 10 தடவ போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம இருக்கலாம். ரைட். இப்போ உள்ளதிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். டயட்டிங்க்கு அடுத்து ப்ராபப்ளி டிஃபிகல்ட்டான விஷயம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் எப்படி விடுறது அப்படிங்கிறது. ஸ்மோக்கிங் விடுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு தானா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன். என்னதான் 20 வயசுல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க ஆளா இருந்தாலும், ஒரு 40 வயசு, 45 வயசு மேல ஆகும்போது அவங்களே நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடம்பு ஒத்துக்கலன்னு சொல்லி தானா விட்டுர்றாங்க. ஆனா, இந்த 20 வருஷம் நீங்க ஸ்மோக் பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா? அதோட எஃபெக்ட் அடுத்த 40 வருஷத்துக்கு உங்க உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஸோ ஸ்மோக்கிங் விடணும் அப்படின்னு நான் மீன் பண்றது எதுக்காகன்னா, எந்த வயசுல உள்ளவங்களுக்குன்னா, 40 வயசு ஆளுங்கள பத்தி நான் பேசல. 25 வயசுல உள்ளவங்களுக்கு, 30 வயசுல உள்ளவங்களுக்கு தான் ஸ்மோக்கிங் விடுறது எப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்மோக் பண்றத விடப்போறேன் அப்படிங்கிறத முதல்ல எல்லார்ட்டயும் சொல்லிறணும். இது எதுக்குடா எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேயாவது யாருக்கும் தெரியாம நீங்க ஒரு ஸ்மோக்கிங் பண்ணீங்கன்னா, உங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்.